ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்டு 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 சலிச்சு போச்சு பாஸ்டர். அம்மாட்ட கேட்டு பார்த்தேன், அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், சொந்தக்காரன்ட்ட கேட்டு பார்த்தேன், உறவினர்கிட்ட கேட்டு பார்த்தேன், கணவன்கிட்ட கேட்டு பார்த்தேன், மனைவிட்ட கேட்டு பார்த்தேன். வெக்கத்தை விட்டு யார்ட்டெல்லாமோ கேட்டு பார்த்தும் எனக்கு கிடைக்கலையே அப்படி நம்ம நினைக்கிற சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடந்து தான் வந்திருக்கும். ஒருவேளை இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். சப்போஸ் ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதா, ஆண்டவர் ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ கேட்டதையும் தருவார், தேவையானதையும் தருவார். வாழ்க்கையில் எப்போ நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, சில நேரங்கள் ஏற்படுகிறதான எதிர்மறையான, நம்ம பாஷையில் சொல்ல போனால் இறங்கு வரிசையில் வரும் பொழுது, தாழ்வை சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் போது, வியாதியை கடன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இப்படி ஒரு தாட்டே நமக்கு வருகிறது. எப்படி வருது? நம்ம கேட்டால் கேட்பதே எப்போ தான் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது. ஆனால் நீங்கள் எத்தனையோ நபர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும் யோசனை பண்ணி இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி கேட்டுருங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. அதே இல்லை பசங்க நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கேன், அப்போ கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக தருவார். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவர் அவர் அல்லவா. வேறு எப்படி கிடைக்க தராமல் இருப்பார்? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் தாமதமாகும் போது நம்ம அதுக்கு வைக்கிற பேர் கிடைக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இறங்கு வரிசையை கண்டிப்பாக வரும். வாழ்க்கை என்பது நமக்கு போராட்டம் தானே. சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா, நம்ம இப்படி தான் இனிமேல் நமக்கு நடக்காது. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்காத பிரச்சனையாவை நம்ம சந்திக்க போகிறோம். எத்தனை ஏற்றத்தாழ்வுகள். ஆனாலும் அவனுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இயேசுநாதரை தொந்தரப்படுத்திக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். போகலாமா, கிடைக்குமா, புறப்படட்டுமா, வேண்டாமா, எது எடுத்த மனைவி பிள்ளைகளை கொண்டு போகும்போதே கேட்டாங்க இல்லையா? நாம் அப்படி கேட்குறோமா? எதற்கெடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா கேட்டால் கிடைக்கும், அதான் மேட்ரு. அது இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு கிடைக்குமா பசம்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில விஷயத்தை உடனே தந்துடுவார். சில விஷயங்களை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். இன்றைக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தான். நீ இப்போ கேட்டால் இன்றைக்கி கிடைக்கும். அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை. எப்படி வாசிங்களுங்க? 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையில் கொடும் என்றான். அதை வேத பகுதியை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வாசித்து பாருங்கள். சவுலுக்கு தப்பி போகிறான். எங்கே போகிறான்? ஆசாரியன்ட்ட போய் சேர்றான். அவங்கள்ட்ட சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? ஆசாரியன்ட்டு என்ன இருக்கும்? இருந்தாலும் அவன் கேட்டான் பாருங்க, ஐயா ஏதாவது அப்போ இருக்கா, ஒரு 5 அப்போ இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்குறான். தாவீதுக்கு என்ன ஏயம் அப்படின்னா, தேவ சமூகத்து அப்போ இருக்கும்ல. அப்போ அவன் ஆசாரியன்னு சொல்லுகிறான், இருக்குது, நேற்று உள்ள அப்போ தான். அப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது பழைய அப்போ தானே, புது அப்போ நீங்கள் மேஜர் மீது வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த அப்பத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்டது போல் அவனுக்கு கிடைக்கி திருப்தியாக சாப்பிடுதாங்க. ஏதாவது பட்டையை வச்சுருக்கீங்களா? ஆசையாக 2 பேர் கேட்டிருக்கேன். பண்ணுங்க, பட்டையாக இருக்கா அப்படின்னா இருக்குப்பா, கோழியாத்து நீங்கள் வச்சுருக்கீங்க, கோழியாத்து பட்டையான் கொட்டாங்கய்யா அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு போகிறேன். சாப்பாடும் கேட்டான், கிடச்சிது. அவன் பிழைப்பதற்கு அல்லது எதிரிகளில் தப்பிப்பதற்கு ஆயுதம் கேட்டால் அதுவும் கிடைக்கும். பார்த்தீங்களா? அவன் எதிர்பார்த்து வரலை, ஆனால் அவனுக்கு தேவை. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது யோசித்து கொண்டிருக்கிற இந்த காலை பொழுது நீங்கள் கேட்டதை கர்த்தர் இன்றைக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நமக்கு தாங்கி கொடுத்துவதாக.